வணக்கம் மக்களே, இது டெமோக்ரஸி. சிறிய ரிட்டை வெள்ளாமல் வீடு வந்து சேராதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. தகுதி இல்லாதவங்ககிட்ட நிலத்தை கொடுத்தா வீட்டுக்கு தேவையான நெல்லோ அரிசியோ தானியங்களோ எதிர்பார்க்க முடியாது. அதுபோல தான் ரீல்ஸ் மூலமாக மண்டையை கழுவி சின்ன பிள்ளைங்களை மிரட்ட சொல்லி மனிதகுல விரோதிகள்கிட்ட அசைன்மெண்ட் வாங்கிக்கிட்டு பிக் பேக்கெட்டையும் பிளாக் டிக்கெட்டையும் கூட்டிகிட்டு வந்து பெரிய பிஸ்னஸில் இறக்கி விட்டுட்டு சிறப்பான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு டிவிகே. நம்ம சேனல் நோக்கம் டிவிகேயை தோல் உரிக்கிறதோ வேற ஒருத்தருக்கு ஜல்ரா தட்டுறதோ இல்லை, மக்களுக்கான அரசியல் விழிப்புணர்வு தான். ஆனால் தேர்தல் காலத்தில் நம்ம போட்ட பதிவுகள் எல்லாம் நாம் தமிழரை ஆதரிக்கிறதாகவும் டிவிகேயை எதிர்க்கிறதாகவும் இருந்திருக்கும். அதுக்கு காரணம் ஒன்று தான். உண்மையிலேயே மக்கள் நல அரசியல் செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது நம்ம பார்வை. சும்மா நாங்கள் உள்ளதை சொல்லுவோம், கட்சி சார்பு இல்லாமல் பேசுவோம், நடுநிலை அப்படின்னு பொதுவாக பேசிட்டு மக்களுக்கு புரியாமல் போகிறத விட இதுதான் சரின்னு அடையாளம் கண்டு சொல்ல யாராவது இருக்கணும்ல. அதைத்தான் நம்ம பதிவுகளில் பண்ணிக்கிட்டு வரோம். தேர்தல்னா என்ன, ஏன் ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடணும், நம்ம ஓட்டை வாங்கிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி தகுதி இருக்கணும் அப்படின்னு எந்த அடிப்படை அரசியல் புரிதலும் இல்லாத மக்களுக்கு ஏன் நாம் தமிழர் கட்சி மட்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வர்றது இயல்பு தான். நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகள் மக்கள் நல அக்கறை, மொழி, இனக்காழ்ப்புணர்வு இல்லாத வெளிப்படையான அரசியல், இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இந்திய அரசியலில் ரொம்ப 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 அரிதான விஷயங்கள். இதை ஒரு மீட்டிங்கை பார்த்துட்டோ ஒரு மேடை பேச்சை கேட்டுட்டோ புரிஞ்சிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் சீமான் பேசுகிற கருத்துக்களை தொடர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு தான் அவரோட வெளிப்படைத்தன்மையும் நாம் தமிழர் கட்சியோட உண்மை நோக்கம் புரியும். வேறு ஒரு கட்சியோட மடியில் உட்காந்துக்கிட்டு கலர் கண்ணாடி வழியாக பார்க்குறவங்களுக்கு உண்மையும் புரியாது, நாம் தமிழர் கட்சியையும் புரியாது. அது போகட்டும். இன்றைக்கி இருக்கிற ஏமாத்து காலத்தில் ஃபோர்ஜரி அரசியல் ட்ரெண்டில் நாம் தமிழர் கட்சியோட இந்த மக்கள் நேய அரசியல் வெற்றியை நோக்கி சரியான திசையில் நகருதா, அவங்க அரசியல் சாணக்கியர்களா இல்லையா, ஜெயிச்சிருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வேற விவாதம். ஆனால் இந்திய அளவில் நாம் தமிழர் அளவுக்கு மக்கள் நலம் கருதும் வேற ஒரு அரசியல் கட்சி இருக்கா அப்படின்னா அது கேள்வி மட்டும்தான், பதில் இல்லை. 15 வருஷ கடுமையான உழைப்பு, மக்களோட அன்றாட தேவையிலிருந்து எதிர்கால பாதிப்புகள் வரைக்கும் அத்தனையிலையும் முழுமையான அக்கறை, தெளிவான பார்வை, எல்லா பிரச்சனையிலையும் மக்களோட தோளுக்கு தோளாக நின்ன கள அரசியல், இதெல்லாம் சேர்ந்து சீமான்கிற ஒத்த மனுஷன் 36 லட்சம் ஓட்டா, அசைச்சு பார்க்க முடியாத கொள்கைக்கார வாக்காளர்களா, 8% ஓட் பேங்கா, முக்கியமான அரசியல் கட்சியாக வளர்ந்து நின்னார் சீமான். அப்படி இருந்தும் 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி படுதோல்வி அடைஞ்சது. அதுதான் நிதர்சனம். 8% ஓட்டு 4% சரிஞ்சது. இவ்வளோ மோசமான ஒரு தோல்வியை அரசியல் விமர்சகர்களும் கூட எதிர்பார்க்கல. பார்வையாளர்களுக்கு அதிர்ச்சி, ஆதரவாளர்களுக்கு ஏமாற்றம், ஏன் மற்ற கட்சிகளுக்கே கூட ஜீரணிக்க முடியாத செய்தி. என்டிகே என்றைக்குமே வெற்றி தந்த உற்சாகத்தில் நடந்ததில்லை. தோல்விகளையும் தடைகளையும் தாண்டி நாம் தமிழர் கட்சியோட அடிப்படை நோக்கமே தமிழர்கள் மனசில் அரசியலை விதைக்கிறதும் உணர்ச்சிகளை உசுப்புறதும் தான். இது வரைக்கும் பெரிய வெற்றி எதுவும் இல்லைன்னாலும் வாக்கு விகித வளர்ச்சியே ஆதரவாளர்களுக்கு நம்பிக்கையாகவும் புதுசாக கேள்விப்படுறவங்களுக்கு பெரிய ஈர்ப்பாகவும் இருந்தது. இப்போ 8%, 4% ஆச்சு. வாக்கு வங்கி குறைஞ்சி போச்சு. இந்த இமேஜ் ஆதரவாளர்களுக்கும் புதுசாக வர்றவங்களுக்கும் ரசிக்கக்கூடியதில்லை. தவிர இந்த தேர்தல் முடிவுகள் வெளியான அன்னைக்கு சீமான் வெளியிட்ட வீடியோ ரொம்ப சோர்வாக வருத்தம் தோய்ந்த முகத்தோடு பேசியிருந்ததும், எப்பவும் செய்தி சுரபியாக இருந்த சீமான் திடீர்னு செய்தியாளர் சந்திப்புகளை தவிர்க்க ஆரம்பித்ததும் சீமான் உடைஞ்சிட்டாரோ, நாம் தமிழர் அரசியல் முடிஞ்சிருச்சோ, சீமான் அரசியலை விட்டு ஒதுங்கிக்கிட்டு இருக்காரா, இந்த மாதிரியான பேச்சுக்களும் பரவ ஆரம்பிச்சது. ஆனால் உண்மையில் சீமானோட மனநிலை என்ன, அடுத்த நகர்வு என்ன, எதுவும் வெளியே தெரியல. செய்திகளும் எதுவும் இல்லை. அவர் தன்னை வன்னிக்காட்டு புலின்னு சொல்லிக்குவார். புலி பதுங்கிறது பாயறதுக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் எதிர்பார்ப்பும் கூட. பிரச்சனைன்னு வீடு தேடி வராத,
எனக்கு பாஸ்போர்ட் கிடச்சிருச்சு, ஜாலியாக ஊர் சுற்ற போகிறேன் இப்படிலாம் சொன்னது மக்களை இன்னும் குழம்ப வச்சது. இதுக்கெல்லாம் மேலே இப்போது தேர்தல் முடிஞ்சு புதிய ஆட்சி அமைஞ்சு 22 நாள் ஆச்சு. ஆனாலும் இவ்வளோ சின்ன ஆட்சி காலத்துக்குள்ளேயே அதிருப்தி, விமர்சனம், அவப்பெயர்னு டிவிக்கே படுவேகமாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க கட்சிக்குள்ளே இதெல்லாம் கண்டுக்கிட்ட மாதிரியோ கவனித்த மாதிரியோ திருத்திக்கிட்ட மாதிரியோ தெரியலை. ஏன் விஜய்க்கு ஓட்டு போட்ட ஆதரவாளர்களே கூட விரக்தியை வெளிப்படையாக காட்டுறதை பல இடங்களில் பார்க்க முடிஞ்சது. ஆனால் இந்த நேரத்தில் கூட சீமான் எந்த விமர்சனமும் செய்யலை, எந்த கருத்தும் வெளியிடலை. ஒரு அழுத்தமான சைலன்ஸ். அரசியலுக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓய்வெடுத்ததில்லை, ஒதுங்கி இருந்ததில்லை, கருத்து சொல்ல தவறுனதில்லை. அப்படி இருந்த சீமான் இப்படி அமைதியாக இருக்கிறது, அதுதான் இப்போது அரசியல் வட்டாரத்தில் இருக்க ரொம்ப பெரிய கேள்வி. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லலாம், சீமான் தோல்விக்கு துவண்டு போகிற கோழை இல்லை, ஆழம் தெரியாமல் காலை விட்ட சின்ன பிள்ளை இல்லை, ஓய்வு எடுக்கணும்னு ஓரமாக ஒதுங்கி நிற்கிற நொஞ்சானும் இல்லை. அவருக்கு தெரியும் அவருடைய கனவும் அதுக்கு அவர் கடக்க வேண்டிய தூரமும் சின்னதில்லைன்னு. கொதிக்க கொதிக்க காய்ச்சிற சூடும் சம்மட்டி அடியும் தாங்கி உறுதியாக உருவாகிற போர்வாள் மாதிரி தான் அவர் தன்னை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்படின்னா சீமான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஏன் அமைதியாக இருக்கார்? அவரோட அடுத்த நகர்வு என்ன? அதை நாம் காத்திருந்து தான் பார்க்கணும். சரி, இப்போ டிவிக்கு என்ன பண்ணுது? 108 சீட்டோட எதிரி கட்சி திமுகவோட கூட்டணி கட்சிகளோட ஆதரவில் ஆட்சிக்கு ஆதரவு, ஆனால் கூட்டணிக்கு வரமாட்டோம். அப்போது ஆட்சி உறுதி இல்லை, தொங்கு சட்டசபை, பெரும்பான்மை உறுதி இல்லை, குதிரை பேர அரசியல். இந்த 108 சீட்டை ஜெயிச்சு கொடுத்த மாயசக்தி அசைன்மெண்ட்டும் வழக்குகளும் அடுத்தடுத்து தொடுத்துக்கிட்டு இருக்கு. உரலுக்கு ஒரு பக்கம் ஐடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் ஐடின்னா இங்கே டிவிகேக்கு திருமண பக்கம் எல்லாம் ஐடி. இதில் சமீபத்திய வெற்றி என்னென்னா 4 அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சு டிவிகேயில் சேர்த்துக்கிட்டது தான். ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசித்து ரொம்ப டெக்னிக்கலாக டீல் பண்ணி ஒரு தொகுதி பை எலெக்ஷனை 5 தொகுதி பை எலெக்ஷனாக மாற்றி தானே தேடி போய் நண்டு வலையில் கால் விட்டுட்டாரோ நம்ம முதல்வர் விஜய். பொதுவாக பை எலெக்ஷன் வந்தால் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அதனாலேயே மற்ற கட்சிகள் பெருசாக ஆர்வம் காட்டாது. ஆளுங்கட்சிக்கு மெஜாரிட்டி ஓட்டு வாங்கி ஆட்சியில் இருக்கிற கட்சிங்கிற ஒரு இமேஜ் இருக்கும். அது பை எலெக்ஷனில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுவும் தவிர 234 தொகுதி இல்லை, ஒரே ஒரு தொகுதியை மட்டும் கவனித்தா போதும். அதனால் அங்கே ஜனநாயகத்தை தாண்டி பணநாயகம், பலநாயகம், செல்வாக்கு நாயகம், அதிகார நாயகம், அரசமர விநாயகம்னு எல்லாம் விளையாடும். அதனால் ஆளுங்கட்சிக்கு வெற்றி உறுதி. ஆனால் விஜய் இப்போ எதிர்கொள்ள போகிற இந்த பை எலெக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமானது. இப்போ அவர் எதிர்கொள்ள வேண்டியது ஒரு தொகுதியே இல்லை, 5 தொகுதிகள். மே 4 தேர்தல் முடிவுகள் வெளியான நாள்லேருந்து பொதுமக்கள் ஒரு கொதிநிலையில் இருக்காங்க. ஒரு பக்கம் இவிஎம்மில் ஏமாற்றிட்டாங்கன்னு டாக்கு, இன்னொரு பக்கம் சின்ன பிள்ளைங்களை வச்சு ஓட்டு வாங்கி அதை வச்சு ஆட்சியும் அமைச்சிட்டானேன்னு ஒரு ஹிட். எங்கள் ஓட்டு வீணாக்கிட்டோம்னு நினச்சிக்கிட்டு பிள்ளைங்களுக்காக ஓட்டு போட்டோம், விஜய் ஆட்சி அமைக்கணும்னு ஓட்டு போடலைன்னு சொல்கிற பல வாக்காளர்கள் இருக்காங்க. இதோடு சேர்த்து பதவியேற்பு விழாவிலேயே வெறுங்கையை விரித்து காட்டினதும், வாக்குறுதிகள் ஒன்று ஒன்றா ஏமாற்றிக்கிட்டு வர்றதும், பதவியேற்ற மேடையிலேருந்து கீழே இறங்குறதுக்குள்ளே பரப்பப்பட்ட டிவிகேவின் ஆகா ஓஹோ ஆட்சி ரீல்ஸ்னு, அதுக்கு பிறகு முதல் நாள்லேருந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்க கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதை நடமாட்டம், வழக்கொள்ளைகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், கரண்ட் கட் அதிருப்திகள். ஸோ ஒரு ஓட்டு தானே போனால் போகுதுன்னு போட்டு தப்பான ஆளை உட்கார வச்சிட்டோமே அப்படிங்கிற ஆதங்கம், அதிருப்தி, மதிக்கப்படாத மக்களோட கோபம் எல்லாத்தையும் தாண்டி இப்போ திருச்சியில் பேசினார், நல்லா வந்துடும் வாயிலன்னு. அந்த மாதிரியான டிவிகேக்கே உரிய ட்ரேட்மார்க் தற்குறித்தனம் இதெல்லாம் இந்த பை எலெக்ஷனில் வெளிப்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. இனியும் ரூட் மீடியாவோட உருட்டு ரீல்ஸ் வரவேற்பு பெறுமா, மக்கள் மனசை கவருமா, ஓட்டாக மாற்றுமா தெரியலை. மக்கள் தேர்ந்தெடுத்த அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சுட்டு அதே வேட்பாளர்களை அதே மக்கள்கிட்ட திரும்பவும் நிற்க வச்சா மறுபடியும் ஓட்டு விழுவுங்கிறது என்ன மாதிரியான அரசியல் சாணக்கியத்தனம்?
என்ன நம்பிக்கை? ஆனாலும் இவிஎம் இருக்க பயம் எதுக்கு இல்லையா? வழக்கமாக பை எலெக்ஷனில் மற்ற கட்சிகள் ரொம்ப ஆர்வமாக இறங்காது. ஆனால் இப்போ கதையே வேறு. டிவிகேக்கு தான் இது ஆட்சியை காப்பாற்றிக்கிற முயற்சி. ஆனால் மற்ற கட்சிகளுக்கு இது அவங்க அவமானத்தை தொடச்சிக்க கிடைச்சிருக்கிற பெரிய வாய்ப்பு. ஏன்னா டெபாசிட் இழந்த கட்சிகள் பை எலெக்ஷனில் ஜெயித்தாங்கன்னா 2026 தேர்தலில் டிவிகே பெற்ற வெற்றி கேள்விக்குள்ளாகும். மக்கள் மன்றம் மனசில் ஏற்றிக்கும். ஏன்னா மொத்த அரசியலும் மக்களை குறி வச்சு தானே. ஸோ இந்த பை எலெக்ஷன் அனல் பறக்கும். மக்களின் விளையாட்டை வெயிட் பண்ணி வேடிக்கை பார்க்கலாம். அங்கே தான் ரியல் ஹீரோவோட என்ட்ரி நடக்கும். த வார் பிகின்ஸ். எஸ், a war between real hero and the real hero. Let's see.